சங்கீதம் 23:3 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்ட்டு. ஹீ ரெஸ்டோர்ஸ் மை சோல். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஆத்துமா ரொம்ப ஏதோ சில காரணங்களால் தளர்ந்து போயிருக்கும், சோர்ந்து போயிருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாமல் இருப்போம், ஆக்டிவாக இருக்க மாட்டோம், ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் தான் அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவாராம், அதாவது ரெஸ்டோர் பண்ணுவார், ரினியூ பண்ணுவார், புதுப்பிப்பார், புதிய உற்சாகம் தருவார். அப்படி செய்யும்போது என்ன நடக்கும்னா, அதே வசனத்தில் தொடர்ந்து இருக்கும், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார். ஸோ அந்த நடக்கிற பார்ட், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாமல் தளர்ந்து போயிருப்போம்ல, அதை தாண்டி நம்ம நடக்கணும், நம்மளை ஆக்டிவ் ஆக்குறது எது அப்படின்னா அவருடைய தேர்தல். அவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ணும்போது, நம்மளுடைய ஆத்மா புது உற்சாகம் பெறும்போது நம்மளால் நடக்க முடியும். ஸோ அந்த ஆத்மாவை அவர் எப்படி புதுப்பிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் 2வது வசனத்தில் இருக்கிறது என்ன இருக்குதுன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He makes me rest in green meadows. புல்லுள்ள இடங்கள் அப்படின்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். எங்கேயோ இருந்து ரேண்டமாக நம்ம கேட்குற ஒரு வசனம், இல்லை நம்ம வசனத்தை பைபிள் தியானிக்கும் போது நமக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு வசனம் வரும்போது அந்த ஒரு வசனத்தால் நம்மளை உற்சாகப்படுத்த முடியும், நம்மளை மறுபடியும் ஜம்ப் பண்ணி எழும்ப வைக்க முடியும். அப்படி அந்த வல்லமை வசனத்துக்கு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வசனத்தில் அவர் நம்மளை ரெஸ்ட் பண்ண வைப்பாரா, நம்மளை நடத்தி செல்வார். அது மட்டும் இல்லை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் ஜீவ ஊற்றை தந்து, நமக்குள்ளே இருந்து விசுவாசிக்கனுடைய உள்ளத்துலேருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் அப்படின்னு வசனம் இருக்குது. ஸோ நமக்குள்ளேருந்தே அந்த ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப் அவர் புறப்பட பண்ணி நம்மளை புதுப்பிப்பார். ஸோ இதுதான் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதோட ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ என்னென்னா, நம்ம அவருடைய மார்பில் சாயும்போது நம்ம தேட்டப்படுகிறோம், நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம், மறுபடியும் நம்ம எழுந்து நடக்கக்கூடிய புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அவருடைய மார்பில் சாயணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அதை விட என்னுடைய பிள்ளை என் மார்பில் எப்போ சாய்வாங்க அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு அவரிடத்தில் கிடைக்கிற சுகத்தை விட நம்ம அவர் மார்பில் சாயும் போது அவருக்கு அதிக சுகம் கிடைக்கிறது. ஸோ அதுதான் உண்மை, நம்மளை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, டோன்ட் வரி, ஜஸ்ட் ரெஸ்ட் இன் ஹிம். அவர்கிட்ட போய் அவரோட மார்பில் சாஞ்சுக்கோங்க, அதுலேருந்து உங்களுக்கு சுகம் அவர் தருவார், உங்களை மறுபடியும் எழுந்து நடக்க வைப்பார். ஸோ சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பிதாவே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிறைய வேலைகளில் எங்களுடைய சொந்த பலத்தினால எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலைகளில் இருப்போம் அப்பா. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எங்களை எழும்பி நடக்க வைக்கிறது அப்பா உங்கள் கிருபை மட்டும்தான் அப்பா. உங்கள் மார்பில் நாங்கள் சாயும் போது நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் பலன் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு ஒரு குழந்தை போல அப்பா உங்கள் மார்பில் நாங்கள் சாயும்போது அப்பா அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு தேவையான வார்த்தை, எங்களுக்கு தேவையான இளைப்பாறுதல், ஆறுதல், தேர்தலை நீங்கள் தர வல்லவராக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பராக நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா இன்னும் எங்களை நீங்கள் வழிநடத்த போகிறதுக்காக நன்றி. நாங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்பா, அந்த தூரத்தில் நாங்கள் நடக்க வேண்டிய பலனை உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு தர்றதுக்காக நன்றி. உங்கள் ஜீவனுள்ள ஜீவ தண்ணீர் அப்பா எங்களுக்குள்ளே இந்த பொங்கி எங்களை வழிநடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீங்கள் புது பலனி, புது உற்சாகத்தையும், புது கிருபையும் நீங்கள் கொடுத்து அவங்கள மறுபடியும் எழும்பி நடக்க செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.